நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நந்தியாவட்டை நந்தியாவட்டை பூவை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நந்தியாவட்டையோட செடி. இதுக்கு பின்வீல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, கிரேப் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயே 2 வகையான பூ இருக்குது. இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒற்றை அடுக்கோட பூ. இதுலேயே இரட்டை அடுக்கு பூக்கள் இருக்கும். இது பார்க்குறது இது இரட்டை அடுக்கு பூக்கள் இது மொத்தமாக 2 அடுக்கு இருக்கும். இன்னொரு பூ ஒற்றை அடுக்கு பூக்கள். 2க்குமே மருத்துவ குணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறது இப்போ இரட்டை அடுக்கு பூக்கள். எது கிடைச்சாலும் அதை மருத்துவத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம். அதிக அளவில் நீங்கள் எல்லா இடத்துலையும் ரோட்டு ஓரங்களில் அழகுக்காண்டி வச்சுருக்கிறது பார்த்துருப்பீங்க. அது ஒற்றை அடுக்கு பூக்கள் அதிகமாக இருக்கும். சாமிக்கு படைக்கிறதுக்காண்டி, பூஜைக்காண்டி இந்த ஒற்றை அடுக்கு பூக்கள் எல்லா இடத்துலையும் வீட்லேயும் வளருவாங்க. இதோட வடமொழி பெயர் சாந்தினின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, கிரேப் ஜாஸ்மின் சொல்லக்கூடிய நந்தியாவட்டையோட பூக்கள், இலைகள் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. பூக்களை ஒரு 4-5 பூக்களை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த தண்ணியில் அதை பூக்களை ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்ச தண்ணினால் கண்ணை கழுவிட்டு வரனால கண் குளிர்ச்சியாக இருக்கும். கண்ணில் உள்ள அழுக்குகள்லாம் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் கண் புரை கட்டிகள்லாம் வராமல் இது தடுக்கக்கூடியது, கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, கண் பார்வையை கூட்டக்கூடியது. நண்பர்களே, சுத்தமான விளக்கெண்ணெயில் கொஞ்சம் பூக்களை போட்டு, நந்தியாவட்டை பூக்களை போட்டு சிறு தீயில கருகாத அளவுக்கு வதக்கி, அந்த எண்ணெயை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு, தினமும் நைட்டு படுக்கிறப்ப ஒரு சொட்டு எண்ணெய் கண்ணில் விட்டுட்டு படுக்கிறதுனால கண் பார்வை கூர்மையடையும், கண்ணில் உள்ள அழுக்குகள்லாம் வெளியேறும், கண் குளிர்ச்சி அடையும், கண் பொறை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் கண் வலி, கண் சிவப்புக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்தாகும். இதே எண்ணெயை நீங்கள் வெட்டுக்காயங்களுக்கோ தோல் நோய்களுக்கும் இட்டுட்டு வரனால வெட்டுக்காயங்கள் வேகமாக சரியாகும், தோல் நோய்கள் சரியாகும். நண்பர்களே, நந்தியாவட்டையோட இலைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உயர் இரத்த அழுத்தத்துக்கு நந்தியாவட்டை இலைகள் ஒரு நல்ல மருந்தாகும். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் நீரிட்டு ஒரு 5 நந்தியாவட்டை இலைகளை போட்டு, ஒரு 1/4 கரண்டி கொத்தமல்லி விதைகள், தனியா விதைகளை போட்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு காய்ச்சி பாதி கிளாஸ் வர வரைக்கும் காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உயர் இரத்த அழுத்தத்தை இது சமப்படுத்தக்கூடியது, மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது, உடலில் ஏற்படுற வாயு பிடிப்புகளை சரி செய்யக்கூடியது, மாதவிலக்கு நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படுற வயிற்று வலியை இது சரி செய்யக்கூடியது, மாதவிலக்கு நேரத்தில் பெண்களுக்கு ஏறுற அதிக உதிரப்போக்கை குறைக்கக்கூடியது. நிறைய பேருக்கு பேரலைசிஸ் வரும். அது பேரலைசிஸ் வர்றதுக்கான முக்கிய காரணமாக மூளையில் உள்ள நரம்புகளில் இரத்த கட்டி ஏற்படுறதுனால ஏற்படும். இதே கஷாயத்தை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால மூளையில் ஏற்படுற இரத்தக்கட்டை சிறிது சிறிதாக கரைக்கக்கூடியது. இதே கஷாயத்தை பல்வலி இருக்கும்போதோ, ஒற்றை தலைவலி இருக்கும்போதோ ஓரிரு வேளை குடிக்கிறதுனால பல்வலி சரியாகும், ஒற்றை தலைவலி சரியாகும். நண்பர்களே, கண் சிவப்பு, கண் எரிச்சல், கேட்ராய்ட் படலம் உள்ளவங்க அடுக்கு நந்தியாவட்டை பூக்களை ஒரு 2 பூக்கள் எடுத்து அதை நல்லா நசுக்கி சாறு எடுத்து ஒரு 2 சொட்டு ஒரு கண்ணிலையும் 2 சொட்டு விடுறதுனால
கண் சிவப்பு சரியாகும், கண் சிவப்பு சரியாகும், கண் எரிச்சல் சரியாகும். கேட்ராக்ட் படலம் உள்ளவங்க இது தொடர்ந்து போட்டுட்டு வரனால கேட்ராக்ட் படம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். நண்பர்களே, சாந்தினின்னு சொல்லக்கூடிய கிரேப் ஜாஸ்மின், நந்தியாவட்டை இலையை அரைச்சி பசையாக்கி அதோட நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை சேற்றுப்புண்களுக்கு போகிறனால சேற்றுப்புண் சரியாகும். உடம்புல எங்கே அரிப்பு நமைச்சல் ஏற்படுற இடங்கள்லையும் சொரியாசிஸ் உள்ள இடங்கள்லையும் இந்த எண்ணெயை தடவிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்களே, இந்த நந்தியாவட்டை இலைகளை புகையிட்டு வீட்டில் புகையிடுறதுனால கொசுக்கள் ஓடிவிடும். நந்தியாவட்டையோட இலைகளை மென்று சிறிது நேரம் வாயில் வச்சுருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு துப்பிடுறனால வாயில் உள்ள நுண்கிருமிகள் எல்லாம் வெளியேறும். நண்பர்களே, நந்தியாவட்டையில் 2 வகையான பார்த்தோம். ஒன்று அடுக்கு நந்தியாவட்டை, ஒன்று சாதாரண சிங்கிள் லேயர் நந்தியாவட்டை பூக்கள் பார்த்தோம். இந்த அடுக்கு நந்தியாவட்டை பூக்களை நசுக்கி நல்லெண்ணெய் இட்டு சிறு தீயில காய்ச்சி அந்த எண்ணெய்களை கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த கருவளையம் என்னதான் மருந்து போட்டாலும் போகாது. அந்த கருவளையங்களுக்கு தினசரி போட்டுட்டு வரனால அந்த கருவளையங்கள் வேகமாக மறைந்துவிடும். கண்ணு வலி இருக்கும்போது அடுக்கு நந்தியாவட்டையாக இருந்தாலும் சரி தான், சாதாரண நந்தியாவட்டையாக இருந்தாலும் சரி தான், அந்த பூக்களை நசுக்கி அதில் வர்ற சாரை ஓரிரு சொட்டு கண்களில் விடுறதுனால கண் வலி இது போக்கக்கூடியது. இந்த நந்தியாவட்டையோட இலைகளை அரைச்சி நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில காய்ச்சி ஆறாத புண்களுக்கு போட்டு வரனால ஆறாத புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும். நண்பர்களே, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க தினசரி காலை வெறும் வயிற்றில் ஒரு 5லேருந்து 6 நந்தியாவட்டை இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1/4 கரண்டி சீரகம், ஒரு 5லேருந்து 10 மிளகு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால உயர் இரத்த அழுத்தம் சமநிலைக்கு வரும். நண்பர்களே, நந்தியாவட்டையோட செடியோட பட்டை இருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த பட்டையை கொஞ்ச நேரம் வாயில் மென்று இருந்துட்டு துப்புறனால பல்வலி இருக்கிற சமயத்தில் பல்வலி சரியாகும். நண்பர்களே, நந்தியாவட்டை பூக்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு 2 கண்களுக்கும் மேலே இமைகளை மூடி 2 கண்களுக்கு மேலே வச்சு ஒரு துணியால் கட்டிட்டு இரவு நேரங்களில் படுக்கிறனால கண் வலி கண் சிவப்பு சரியாகும். நண்பர்களே, ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் நந்தியாவட்டை பூக்கள், அடுக்கு பூக்களாக இருந்தாலும் சரி சாதாரண பூக்களாக இருந்தாலும் சரி, அந்த பூக்களை அதில் போட்டு ஒரு 20 நாள்கள் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்து வச்சு அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை கண்ணில் தினசரி படுக்கும்போது ஒரு சொட்டு விட்டுட்டு படுக்கிறனால கண் குளிர்ச்சி அடையும். கண்ணில் உள்ள நுண்கிருமிகள்லாம் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் கண்புரை வளராத வண்ணம் இது தடுக்கக்கூடியது. நண்பர்களே, நந்தியாவட்டை செடியோட வேர் பகுதி பார்த்துருப்பீங்க. அந்த வேரை வாயில் கொஞ்ச நேரம் மென்று கொஞ்ச நேரம் கழிச்சு அதை துப்புறனால வாயில் உள்ள கிருமிகள்லாம் போகும். பல் ஈரோட வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. பல்வலியை இது போக்கக்கூடியது. ஒரு கிண்ணத்தில் சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் நந்தியாவட்டை பூக்களை நிறைத்து 20 நாட்கள் வரை வெயிலில் தினமும் வச்சு எடுத்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு கண் வலி கண் பொறை கண் சிவப்பு உள்ள நேரங்களில் இரவு நேரங்களில் ஒரு சொட்டு கண்ணில் விட்டுட்டு வரனால
கண் குளிர்ச்சி அடையும், கண் பொறை வளராமல் தடுக்கக்கூடியது, கண் சிவப்பு சரியாகும், கண் வலி சரியாகும்.